اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عائشة رضي الله تعالى عنها عن أبي هريرة رضي الله تعالى عنه يبلغ به النبي صلى الله عليه وسلم: يعقد الشيطان على فاقية الرأس أحدكم ثلاث عقد إذا نام بكل عقدة يضرب عليك ليلا طويلا فإذا استيقظ فذكر الله يحمد عقدة إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. இந்த நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இரவு நேரத்தில் எழுந்து, அதாவது சுபஹானிய தொழுகையை தொழாமல் உறங்கக்கூடியவர்கள், நித்திரையில் ஆளக்கூடியவர்களை பற்றி பேசக்கூடிய பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க: உங்களில் ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரது தலையின் மீது தலைக்கு பின்பக்கத்தில் ஷைத்தான் 3 முடிச்சுக்களை போடுகின்றான். ஒவ்வொரு முடிச்சிலும் இன்னும் நீங்கள் உனக்கு உறக்கம் இருக்கிறது, நீண்ட இரவு இருக்கின்றது, நீ உறங்கிக்கொள், தூங்கிக்கொள் என்பதாக கூறிக்கொண்டே இருப்பார். அவர் அவனது போதனையை கேட்காமல் அதிகாலையில் கண்விழித்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. அவன் ஒரு செய்து விட்டால் இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. அவன் ஃபஜர் அல்லது தஹஜ்ஜுத் தொழுது முடித்தான், தொழுக ஆரம்பிச்சுட்டான மூன்றாவது முடிச்சாகின்றது. மொத்தமாக அனைத்து முடிச்சுகளும் அவிழ்ந்து விடுகின்றது. அவர் சுறுசுறுப்புடன் நல்ல மன நிலையோடும் காலை பொழுதை அடைவார். இல்லை என்றால் மந்தமான மனநிலையுடனும் சோம்பலுடனும் காலை பொழுதை அடைவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸில் இரவு தொழுகைக்கு எழாமல், அதாவது ஃபஜர் தொழுகைக்கு எழாமல் விடியும் வரை உறங்கிய ஒருவரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவரிடம் சொல்லப்பட்ட பொழுது, இந்த மனுஷன் தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னே அவருடைய காதுகளில் அல்லது அவருடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இரவு நேர தூக்கமும் அவசியம். அதே சமயத்தில் சூரியன் உதைப்பதற்கு முன்பதாக நாம் எழ வேண்டும், இதுவும் அவசியம்.
ஒண்ணு நம்முடைய மார்க்கம், சன்மார்க்கம் இஸ்லாம் சொல்லக்கூடியது, ஒரு மனிதன் தூக்கத்தில் அகப்பட்டுக் கொண்டால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் தூங்கிக் கொண்டிருந்தால் அவனுடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய காதுகளை ஷைத்தானுடைய டாய்லெட்டுகளாக மாற்றிட்டு இருக்கோம். உண்மைதான். ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் தூங்குகின்றோம் என்றால் அதான் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றது. அடுத்து முதல்ல பார்க்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ்ல இருந்து ஒண்ணு நமக்கு என்ன தெளிவாக விளங்குது? நம்மளுடைய கருத்துல 3 முடிச்சுக்களை சைத்தான் போட்டு வச்சிருக்கான். ஒவ்வொரு நாளும் நமக்கு முடிச்சுக்களை போடப்பட்டு சைத்தான் நம்மளை இறுக்கிக் கொண்டு இருக்கின்றான். எப்படி? ஒண்ணு தூக்க, ஒண்ணு விடியலப்பா, ஒண்ணு தூங்கு, நல்லா தூங்கு, எந்திரிச்சு நம்ம பார்ப்போம். நமக்கே நல்லா தெரியும். ஒரு 3 மணிக்கு எந்திரிக்கொண்டாக்க எந்திரிப்பான். ஒன்னும் டைம் ஆகுதா, சரி ஒன்னும் கொஞ்சம் அப்படி சும்மா செய்யணும். நாளை ஆயிருக்கும். நாளை ஆயிருக்கும் எந்திரிச்சுட்டு ஒன்னும் பாகம் சொல்லல, இப்பாட்டு பாகம் சொல்லுவாங்க. சொன்னே போய்க்கலாம். பாகம் சொன்னதுக்கு முன்னாடி ஆனா பாகம் சொல்லியிருக்காங்க, அஸ்ஸலாத்து சொல்லட்டும், அஸ்ஸலாத்து சொல்லல அப்ப எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அஸ்ஸலாத்து சொல்ல எந்திரிச்சிடும், எந்திரிக்க அப்படியே போட்டு அமைக்கணும். அப்ப இது என்ன அனுப்புதுன்னா சைத்தான் நம்மளை போட்டு அனுப்புறான். அந்த சமயத்தில் தான் எந்திரிச்சு நமக்கு தூக்கத்திலிருந்து எழுந்த உடனேயே சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. நீங்க எழுந்த உடனே ஆவுதில்லா என்று ஷைத்தானுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பாதமா அமாதானா வயிலைஹி நுஷூர் எனக்குரிய துஆக்களை நாம் போல்வது நமக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு சிறிய மௌத்திலிருந்து விழிக்க வைத்த ரப்புக்கு எல்லா போலும் என்றார். அவ நம்ம தூக்கத்திலிருந்து எழுந்த உடனேயே இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய சமயங்களில் அந்த முதலாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. நம்ம ஒரு செய்யணும், போய் ரெடியாக சொல்லிக்கிறாங்கன்னா 2வது முடிச்சுக்கள் அவிழ்ந்து விடுகின்றது. எப்பொழுது இவர் தொழுகைக்காக வேண்டி வந்துவிட்டாரோ, தக்பீரை கட்டிவிட்டாரோ 3வது முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. ஏன்னா தொழுகைக்கு வரக்கூடிய சமயத்தில் கூட வரவிடாமல் கொடுப்பான், கடைசி நேரம் இருப்பான். அதனால வந்தால் நான் தொடர்பிய சமயங்களில் 3வது முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுல அடுத்து கடைசியா சொல்லியிருக்காங்க, யார் அதிகாரிகள் அங்கோடு எழுந்து சென்று தொழுகின்றாரோ அவர் எப்படி இருப்பார், அவருடைய பொறுமை எப்படி இருக்கும் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அவர் சுறுசுறுப்புடனும் நல்ல மனநிலையுடனும் இவர் இருந்து கொண்டே இருப்பார். காலையில் பஜர் கால நேரத்தில் இருந்ததுக்கு முன்னாடி அது ஒரு தனி சுறுசுறுப்பு, ஒரு தனி அவருக்கு மனநிலைகள் எல்லாம் தெளிவான மனநிலைகள் இவர் இருந்து கொண்டு இருப்பார் என்பதாக சொன்ன ரசூலுல்லாஹி சொல்வார்கள். யார் எழவில்லையோ சூரியன் உதயமானதற்கு பின்னால் எழுகின்றார் அப்படின்னு சொன்ன அந்த சமயத்தில் அவனுடைய மனநிலை மந்த மனநிலையில் இருப்பான். அப்படியே இருப்பான். ஏதாச்சும் ஒரு காரியம் என்ன சுறுசுறுப்பு என்பது இருப்பாரு. ஒரு சோழன் சிந்திக்கலாம், அன்னைக்கு முழுவதும் அப்படிதான் இருப்பான். செய்யும் போது இருக்குது ஒரு அடுப்பா செஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு தெரியுமா? இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது மருத்துவ ரீதியில் பார்க்கும் பொழுது மருத்துவர்கள் விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்ய சொல்கின்றார்கள். மருத்துவர்கள் காலையில் சூரியன் உதயமாவதற்கு முன்பதாக இழக்கூடிய சமயத்தில் அப்பொழுது ஒரு காற்று, தென்றல் காற்று, அதை மனிதனை உற்சாகப்படுத்தக்கூடிய காற்று வீசுகின்றது. அந்த காற்றை இவன் பியூர் காற்று, எந்த ஒரு நிச்சயம் இல்லாத பியூர் காற்று காலை நேரத்தில் வெளிப்படுத்துகின்றது. அப்ப அந்த காலை நேரத்தில் வரக்கூடிய அந்த தென்றல் காற்றை, அந்த காற்றை இவன் சுவாசிக்கக்கூடிய சமயத்தில்
இவருடைய உடல்நிலைகள் சுறுசுறுப்பை அடைகின்றது. இது மருத்துவர்கள் சொல்லக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலாம்னா மருத்துவர்கள் ஆராய்ச்சி செஞ்சு சொல்றாங்க, இனி இவர்களுக்கு சுறுசுறுப்பு ஏற்பட்டது. அதே சமயத்தில் சூரியனை மறைந்து சூரியன் உதயமாகிவிட்டார். சூரியன் உதயமான என்னது? அப்ப இருக்கக்கூடிய காற்றுடைய அந்த தன்மைகள் அவனுக்கு சூரிய வெளிச்சங்கள் இவனுக்கு பெறக்கூடிய சமயங்களில் இவனுடைய உணவு மண்டலங்கள் இருக்கின்றத சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால என்ன செய்யறான்? அவன் வெட்காப்பி எழுங்கிறான். பல்லு கூட வளர்க்கிறது இல்லை, நம்ம எந்த ஒண்ணும் செய்யறது இல்லை. வெட்டில வளர்க்கல வெட்காப்பி அம்மா காப்பி தீ அந்த உட்காந்துட்டு அப்படி குடிச்சிட்டு இருக்கிறது. அப்ப சோம்பேறித்தனத்தை உருவாக்கும் என்பதாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்றும் நடக்கிற இன்றும் மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்து அதை உறுதியோடு சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஃபஜ்ருடைய தொழுகையை அனைவர்களும் நாம் தொடர்ச்சியாக பெறக்கூடிய நன்மக்களாக வல்லவல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திஹி வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.